கடகராசிக்காரங்க அத்தனை பேருமே யாரு, கும்பராசிக்காரங்க அத்தனை பேருமே யாருன்னா, ப்ரீவியஸ்ல எல்லாரும் அஷ்டம சனிக்கு பரிகாரம் பூஜை விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதை வேணாலும் பண்ணிட்டு வாங்க, ஆனா முட்டி மோதி எதுவும் நடக்காம எல்லாவற்றையும் இழந்து அதுக்கப்புறம் புதிய ஒரு தொடக்கத்தோட லைஃப் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன். மலேசியால ஒரே ஒரு ஜோதிடர் நான் தான். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதேவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். அஷ்டம சனி. Will the husband and wife who are separate during Ashtama Sani will get back together after finish the Ashtama Sani duration? Okay, சிம்மராசியா நீங்க? அம்மா, மோஸ்ட்லி அஷ்டம சனி ஜென்ம சனி அமைப்புகளில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க வர மாட்டாங்க. ஓகே, இயல்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க அத்தனை பேருமே யார், கும்பராசிக்காரங்க அத்தனை பேருமே யாருன்னா, ப்ரீவியஸில் எல்லாரும் அஷ்டம சனிக்கு பரிகாரம் பூஜை விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதை வேணாலும் பண்ணிட்டு வாங்க, ஆனால் முட்டி மோதி எதுவும் நடக்காமல் எல்லாவற்றையும் இழந்து அதுக்கப்புறம் புதிய ஒரு தொடக்கத்தோடு லைஃப் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன். மலேசியாவில் ஒரே ஒரு ஜோதிடர் நான் தான். அப்படியே பெருமை பீத்துக்கிறீங்கன்னு கூட நீங்கள் நினச்சா சரிதான். இப்போ தானே அஷ்டம சனின்ற வார்த்தையை மலேசியாவில் அறிமுகமாயிருக்கு இந்த ஒரு 2 வருஷம். அதுவும் நான் தான் பேசினேனே சொல்லுவேங்க. இதுக்கு முன்னுக்கு ஒருத்தர் பேசினார்னு காட்டுங்க. ஜென்ம சனி, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம், வாழை மரம் வெட்டு, தேங்காய் வெட்டு, அதை வெட்டு, இதோட விளக்கேற்று, இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு மலேசியாவோட ஜோதிடம். ஆனால் அஷ்டம சனியினுடைய அமைப்புகள் என்ன, ஜோதிடம்னா முதல்ல என்ன, இன்னமும் அஷ்டம சனி அது போய் சனி பகவானுக்கு விளக்கு போடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர, அஷ்டம சனி எதனால நடக்குது, அந்த நேரத்தில் ஏன் சனீஸ்வரனை நீங்கள் போய் பார்க்கவே, சனி பகவான் அப்படின்ற ஒரு பிளானட் மனிதருக்கு தேவையே இல்லாத ஒரு பிளானட். இது எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு தெரியலையே. நீங்கள் கேட்டீங்கன்னா அவரு தானங்க ஆயுளை கொடுக்கணும். ஆயுள் மனுஷனுக்கு தேவை இல்லைங்க. இந்து மதத்தினுடைய ஆன்மீக நம்பிக்கையின்படி எவ்வளவு சீக்கிரம் ஆயுளை முடிச்சுட்டு இறைவனோட போய் ஐக்கியமாகறீங்களோ அதுதான் ஆன்மீகம். அதுதான் இந்த ஆத்மாக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாகும். இந்த ஆத்மா பரமாத்மாவோட போய் மிக்ஸ் ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு கான்செப்டும் தான். ஓகேங்களா? அப்ப சனியுடைய தன்மை தேவையில்லை. சனியினுடைய இன்னொரு அமைப்பு என்ன, உடல் உழைப்பு. அது கஷ்டப்பட்டு தான் உழைத்து தான் முன்னேறிட்டங்க அப்படின்னு சொல்ற ஒரு 10 கோடீஸ்வரங்களை காட்டுங்களேன். உழைக்காம அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி பணக்காரங்க 1000 பேர் இருப்பாங்க. அப்போ உழைச்சி முன்னேறணும் அப்படின்னாக்கா அடிக்கடி நான் சொல்லுவேன், வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து காலம் நேரம் பார்க்காம உழைக்கிறவங்களாம் மலேசியாவில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கணும்ல. ஏன் இல்லை? அவங்க நாட்டை விட்டுட்டு வெளியில் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உழைப்பு ஒருத்தருக்கு கோடீஸ்வரங்களாக இருக்காது. உழைப்பு தேவையே இல்லை, முயற்சி தான் தேவை. எந்தெந்த சந்தர்ப்பங்களை எந்த மாதிரியான அமைப்புகளில் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றதுல தான் மேட்ரு. ஓகேங்களா? அப்போது சனி கொடுக்கக்கூடிய உடல் உழைப்பு ஒருத்தருக்கு தேவையில்லை. அடுத்து சனி கொடுக்கக்கூடிய தன்மை என்னங்க, உடல் அங்கஹீனம். அங்கஹீனம்னா என்ன, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணாம், கால் பிரச்சனையாக இருக்குது, கை பிரச்சனையாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் உங்களை செயல்பட முடியாத அமைப்புகளில் இயல்பாக இல்லாத நிலைக்கு தள்ளுறாரு. இதெல்லாம் சனியினுடைய தன்மை. அஷ்டம சனியில் என்னங்க நடக்குது, பிரிவு நடக்குது. ஓகே, கணவன் மனைவி அமைப்பில் பிரிவு நடக்குது. ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணி ஆணோ பெண்ணோ தன்னுடைய கற்பை இழக்கிறாங்க. கூடுதலாக பாருங்க, பணத்தை இழக்கிறாங்க, வேலையை இழக்கிறாங்க. எல்லாம் இழந்து ரூம்ல உட்காந்து இருட்டில் ஓன அழுகிறது தவிர அஷ்டம சனி வேற என்னத்தை கொடுக்குது கேட்டா அவர் இதை கொடுப்பாருங்க, அதை 2 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டார். இப்ப சிம்மராசிக்காரங்களும் கன்னிராசிக்காரங்களும் கடுமையான போராட்ட அமைப்புகள் இருப்பீங்க. கன்னிராசி யானே தெரிலண்ணே, எங்க போனாலும் அடிக்குது, பிரச்சனையா இருக்குது, வேலையில் நிம்மதி இல்லை. இதெல்லாம் கன்னிராசிங்களுக்கு இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன், சனி கோச்சார சனி பகவான் விதி விலக்கே இல்லைங்க. உடனே சிவன் கதை, ஈஸ்வரன் கதையெல்லாம் எடுத்து வந்தாலும் கூட அந்த சிவனையும் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் ஒரு இடத்துல அடைச்சி வச்சது இவரு சனி பகவான். அதனால கடவுள் விதிக்கு உட்பட்டவர். விதினா என்னது, நீங்க ஏதோ ஒரு இடத்துல பண்ணதோ கொடுத்ததோ பண்ணதோ அப்படின்ற தன்மையை திரும்ப அனுபவிக்கிறது. என்ன கேக்குறீங்க, அஷ்டம சனியில ஒருத்தர் செப்பரேஷனா ஆயிடுறாரு, மோஸ்ட்லி சேர மாட்டீங்க இல்லைங்க. இந்த இடத்துல அவருக்கு ஒரு மாதிரியான அமைப்புகளில் வெளியில வேலைக்கு போயிட்டாரு, நான் வேற வழி இல்லாம இங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடுது. இந்த மாதிரியான பிரிவுகள் சில பேருக்கு இருக்கும். சுக்கிர அமைப்புகள், சுக்கிரதச குருபுக்தி, குருதச சுக்கிரபுக்தி அமைப்புகள் எல்லாம் சில நேரத்துல நிரந்தரமான அமைப்புகள்ல பிரிக்கும். இதெல்லாம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். அப்போ இந்த இடத்துல அஷ்டம சனியில பிரிஞ்சு போனவங்க திரும்பி வருவாங்களா? 100 விழுக்காடுல 98 விழுக்காடு வர வாய்ப்பே இல்லைங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.